புகழ்ந்து பாடுவோம், அவர் மகிமையை வெற்றி சிறந்தார். துதிரையையும் குதிரை வீரனையும் கடலில் தள்ளினார். உனக்காக எனக்காக பலவானை தள்ளினார். தள்ளினாரே கர்த்தர் என் பாடலுமே அவரானா. கர்த்தர் என் பாடலுமே அவரானா. கர்த்தரை புகழ்ந்து பாடுவோம், அவர் மகிமையை வெற்றி சிறந்தார். கர்த்தரை புகழ்ந்து பாடுவோம், அவர் மகிமையை வெற்றி சிறந்தார். வெற்றி சிறந்த தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளையே, நம்மளையும் தேவன் வெற்றி சிறக்க பண்ணினார். இந்த வருஷத்தின் முடிவில் தேவன் நம்மளை வெற்றி சிறக்க பண்ணினார். இந்த ஓய்வு நாளை கொடுத்து என்னை புகழ்ந்து பாடு, என்னை புகழ்ந்து பாடு. தேவ பிள்ளையே, உனக்காக எனக்காக அவர் குதிரை வீரனை தள்ளினார், பலவான்களை தள்ளினார், சத்துருவை கடலில் அமிழ்த்தினார். உனக்காக எனக்காக தேவ பிள்ளையே, தாவீதுக்காக 6 பேரை தேவன் தள்ளினார். ஒரே தாவீதுக்காக, உனக்காக எனக்காக அநேக ராஜாக்களை தள்ளி இருக்கிறார், அநேக ஞானவான்களை தள்ளி இருக்கிறார். எங்களை தரை மட்டுமாய் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரோடு கூட இணைந்து விடத்தக்கதாக எல்லாம் சேர்ந்து சொல்ல போறோம். உம்மையின்றி யாருண்டு நாதா, உம் துணையின்றி நான் எங்கே போவேன்? உம்மையின்றி யாருண்டு நாதா, உம் துணையின்றி என்னை என்றும் காக்கின்ற தேவா, என்னை என்றும் காக்கின்ற தேவா, உம் அன்பொன்றே உலகினில் போதும், உம் அன்பொன்றே உலகினில் போதும், உன் அன்பொன்றே உலகினில் போதும். துணையின்றி நாங்க எங்க போவோம் ஆண்டவரே? உன் துணைக்காக ஏந்தி இதோ வருந்தி வந்திருக்கிற ஆண்டவர். எத்தனையோ தேவைகளோடு கூட இந்த நாளிலே கடந்து வந்திருக்கிற தேவ பிள்ளைகளை நினைவு கூறுங்க தகப்பனே. எங்கள் ஒழுங்கினங்களை ஒழுங்குபடுத்த போகின்றீர், எங்கள் தேவைகளை எல்லாம் சந்தித்து கொடுக்க போகிறீர். சம்பூர்ணமாய் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க போகின்றார். தீர்க்க தரிசனமாவே சொல்றேன். கர்த்தர் சொல்கின்ற சம்பூர்ணமாய் உன்னை ஆசீர்வதிப்பேன், நிறைவை காண்பாய். இனி உன்னிடத்திலே குறைவை காண ஒரு மனிதனும் உன்னிடத்திலே கடந்து வரப்போவதில்லை. நிறைவான கர்த்தர் உன் வீட்டிலே தாவதிருப்பார். நிறைவானவர் உன் கரத்தை பிடித்துக் கொண்டு உன்னை நடத்தி கொண்டிருப்பார். நிறைவான உடைய நிழலிலே நீ நடப்பாய். நிறைவானவர் உன்னை கரம் பிடித்து நடத்துவார். நன்றி செலுத்திக் கொண்டோம் ஆண்டவரே. அன்பரின் கரத்தில் இந்த நாளில் எங்களை தாழ்த்தி தரை மட்டும் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த நாளிலும் அடியேனை மறைத்து நீங்க பேசுங்க. உடைய வல்ல வார்த்தைகளினால் எங்களோடு கூட இடைப்படுங்க. மீட்பர் இரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஒவ்வொரு நாளும் எதிர்பார்ப்புகள் அதிகமாகி கொண்டே இருக்கிறது. அடுத்த காரியம் என்ன, அடுத்த சம்பவம் என்ன, அடுத்தது யார் இடத்துல பேச போகின்றார் ஆண்டவர்? ஒரு நாள் இந்த நாளில் என்னை ஒழுங்குபடுத்த போகின்றாரா, ஒழுங்கில்லாதபடிக்கு என் வாழ்க்கையை நடத்த போகின்றாரா என்று சிந்திக்கிற நம்மோடு கூட ஆண்டவர் பேசட்டும். ஒரு வசனத்துக்கு நேராக உங்களை அழைத்து செல்கின்றேன். ஆனாலும் உங்களுக்கு தெரிய வேண்டிய அநேக ரகசியங்கள் வேதத்திலே உண்டு. நம் நிருபங்களை படிக்கின்றவர்களாக இருக்கின்றோம். எந்த சூழ்நிலைக்கு அது எழுதப்பட்டதென்று அநேகருக்கு தெரியாது. வேதமே பவுலுடைய 14 நிருபங்களை கொண்டு ஒரு
ஒரு இணைக்கப்பட்ட இணைப்பா இருக்கும். அல்லேலூயா. அந்த நிருபங்கள் எதற்காக, எந்த சூழ்நிலையில் எழுதப்பட்டது, ஆண்டவர் ஒருவேளை அதை கொண்டு எங்களோடு கூட பேச வேண்டிய காரியம் என்ன, அதனால் எங்களுக்கு என்ன பலன் என்று நாம் நினைத்து இந்த இடத்துல வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகின்றார், ஒருவேளை இந்த நாளிலே உன் ஒழுங்கினங்களை ஒழுங்குபடுத்தத்தக்கதாக பேச போகின்றேன். அல்லேலூயா. இணைக்கப்படாது இருக்கிற எத்தனையோ காரியங்கள் உன்னோடு கூட இணைக்கப்பட வேண்டும் என்று தேவன் நினைத்து கடந்து வந்திருக்கிறார். அது நம்முடைய வாழ்க்கையை மாற்றத்தானே ஒழிய, அல்லேலூயா, நம்மை தேவனை விட்டு புறம்பாக்குவதற்கு இல்லை. சில காரியங்களை, சில ரகசியங்களை தேவனுக்குள்ளாக கற்றுக்கொள்ளத்தக்கதாக ஒருவேளை பவுல் அப்போஸ்தலன் எழுதின ஒரு நிருபத்துக்கு நேராக உங்களை அழைத்துச் செல்வது மட்டும் இல்லாதபடிக்கு இங்கே எதிர்பார்ப்புகள் அதிகம் என்று ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் ஜனங்கள் இருதயத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் ஏதோ இந்த சாயங்கால வேலையில் என்னோடு கூட பேச போறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் எதிர்பார்ப்போடு கூட கடந்து வந்திருக்கிற தேவ பிள்ளைகளாகிய நம்மோடு கூட கர்த்தர் பேசத்தக்கதாக கொலோசியருக்கு எழுதின நிருபம் என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். புதிய ஏற்பாட்டிலே 276 பக்கத்தில் கொலோசியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரத்தின் 2வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர்களுடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு அவர்கள் அன்பினால் இணைக்கப்பட்ட, அல்லேலூயா. இங்க ஆண்டவர் சொல்லுகின்றார், சில இருதயங்களை தேற்றப் போகின்றார், சில இருதயங்களை அன்பினால் இணைக்கப் போகிறார். அதற்காகத்தான் தேவன் இந்த நாளை நியமித்து கொடுத்து, ஒருவேளை நம்முடைய இருதயம் தேவனுக்கு பிரியமில்லாமல் தூரம் இருந்தது. ஆண்டவர் சொல்லுவார், அவர்கள் வாயினாலே என்ன பண்றாங்க, ஆனா அவர்கள் இருதயமோ தூரமா இருக்கிறது. அந்த இருதயத்தை கண்ட தேவன் உங்களோடு என்னோடு கூட பேசத்தக்கதாக இந்த பகுதிக்கு நேராய் அழைத்து சென்றார். ஒருவேளை இங்கே பவுல் அப்போஸ்தலன் அநேக காரியங்களை குறித்து சொன்னாலும் அதில் நாமும் இணைக்கப்பட்டு இருக்கிறோம் என்பதை கொஞ்சம் புரிந்து கொள்ளத்தக்கதாக தேவன் பேசவும் விரும்புகின்றார். அல்லேலூயா. இங்கு 2 நபர்களை குறித்து பேசுகின்றார் பவுல் அப்போஸ்தலன். அவர்கள் என்று ஆரம்பிக்கும் போது என்ன பண்றாரு, அங்கே நமக்கு சொல்லி காண்பித்து ஆரம்பிக்கின்றார். அவர்கள் இருதயங்களோ தேற்றப்பட்டு அவர்கள் அன்பினால இணைக்கப்பட வேண்டும். நல்லா புரிஞ்சுங்க, யாருடைய இருதயத்தை ஆண்டவர் தேற்ற விரும்புகின்றார்? அவர்களுடைய குணாதிசயம் ஒருவேளை தேவனுக்கு பிரியமா இருக்கலாம், தேவ சித்தத்தை செய்த பிள்ளைகளா இருக்கலாம், தேவ சத்தத்திற்கு செவி கொடுத்த பிள்ளைகளா இருக்கலாம், தங்களை தாழ்த்தின பிள்ளைகளா இருக்கலாம். ஆனால் இப்பொழுதோ தூரம் இருக்கிறது என்பதை ஆண்டவர் அறிந்தபோது அந்த இருதயத்தை தேற்றத்தக்கதாக பவுல் அப்போஸ்தலனை எழுப்பி கொடுத்தது மட்டுமல்ல, அது இந்த நாட்களுக்கும் பேசப்பட வேண்டும் என்று நினைத்து கர்த்தர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அங்கே சொல்லப்படுகின்ற 2 நபர்கள், ஒன்று பட்டணம், இன்னொன்று சபை. அல்லேலூயா. அங்கே 2 காரியத்தை சொன்னார். ஒருவேளை சென்னை பட்டணத்திலே இருந்து கொண்டிருக்கிற சபையே தேவன் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நாம் தேற்றப்பட வேண்டும், அன்போடு கூட இணைக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் நினைத்தபடியினாலே இந்த நிருபத்தை நமக்கு முன்பாக நிறுத்தினது மட்டுமல்ல, இங்கே நடக்கின்ற சூழ்நிலைகளை கொஞ்சம் காண்பித்து கொடுத்து இந்த நிருபம் எதற்காக எழுதப்பட்டது, யாரை தேற்றத்தக்கதாக தேவன் இன்று உங்களோடு என்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஒருவேளை பட்டணம் என்று சொல்கின்றாரே, நானும் பட்டணத்தில் தான் வாழ்கின்றேன், நானும் சபைக்குள்ளாகத்தான் இருக்கின்றேன், என்னோடு கூட பேச போகின்றாரா என்று எதிர்பார்க்கிற இருதயமே, தேவனுக்கு மிகவும் சமீபமாய் இருந்தாய், ஒரு நாள் தேவ சித்தத்தை செய்தாய், ஒரு நாள் தேவ சத்தத்திற்கு செவி கொடுத்தாய், ஒரு நாள் உன்னை தாழ்த்தினாய், உலகமே உனக்கு தேவன் தான் என்று தேவனுக்காக வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் தான் நீங்கள். ஆனால் இன்றோ அந்த இருதயம் புறம்பாய் இருப்பதை ஆண்டவர் கண்டு சொல்லுகின்றார், அவர்களுடைய இருதயங்கள் தேற்றப்பட வேண்டும். அல்லேலூயா. சில காரியங்கள் நிமித்தம் நம்ம இருதயம் எப்படி ஆயிடுச்சு, தேற்றக்கூடாதபடிக்கு பலவீனமாய் மாறிவிட்டோம். ஆண்டவர் நீங்க சொல்றாரு, உன் இருதயத்தை தேற்றத்தக்கதாக உன்னோடு கூட பேசுவேன், உன் பலவீனங்களை மாற்றத்தக்கதாக பேசுவேன். ஒருவேளை நீ இருந்த நிலையை உனக்கு காண்பிக்கத்தக்கதாக தேவன் உன்னோடு கூட பேச போகின்றார். அல்லேலூயா. அங்கே சபை என்ற போது நம்ம ஒரு சபையை பார்த்து விட்டு வந்துடுவோம். ஏன்னா அந்த சபையை குறித்து நிறைய நேரத்தில் நம்ம சிந்திச்சிருக்கிறோம், பேசியிருக்கிறோம். வெளிப்படுத்தலுக்கு எழுதின நிருபத்தில் 3வது அதிகாரத்தில் என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்க. அங்கே எந்த சபையை குறித்து பவுல் அப்போஸ்தலன் எழுதின காரியத்தை அங்கே யோவான் முன்குறிக்கிறார் என்பதையும் பார்ப்போம். 3வது அதிகாரத்தின் 14வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். லவோதிக்கா சபையின்
தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாய் இருக்கிற ஆமென் என்பவர் சொல்லுகிறதாவது. யார் சொல்லத்தான்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சொல்லுகிறார். அவருக்கு இன்னொரு நாமம் உண்டு, அது ஆமென். ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. நான் ஒருவேளை அல்லேலூயா என்று சொன்னா நீங்க ஒண்ணு என்னன்னு சொல்லிடணும், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நான் அல்லேலூயான்னு சொன்னா நீங்க என்ன சொல்லணும்? ஆமென் சொல்லணும். ஏன்னா அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த உங்களையும் என்னையும் தேவன் இங்கே வரவழைத்திருக்கிறார். அதற்காகத்தான் இந்த கூடுகை 21 நாளும் அவரோடு கூட எப்படியாவது இணைக்கப்பட வேண்டும். கொலோசியர்ல அதான சொல்லப்படுது, அவர்களுடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு அவர்கள் அன்பில என்ன பண்ணும்? இணைக்கப்படணும். அந்த அன்பில ஒரு இணைப்பு வேணும் ஆண்டவரோடு கூட. அந்த அன்பு உலகத்திலே நாம் பார்க்க முடியாத ஒரு அன்பு. சில அன்பு காசு கொடுத்தாதான் வரும், சில அன்பு நம்ம கிட்ட வசதி இருந்தாதான் வரும். அல்லேலூயா. சில அன்பு நம்ம கிட்ட பொருள் இருந்துச்சுன்னா வரும், சில அன்பு கடன் கேட்க வரும். அல்லேலூயா. ஆனால் இந்த அன்போ உனக்கு எனக்கு ஒன்றும் இல்லாத போது உன்னையும் என்னையும் தேடி வந்த அன்பு. அல்லேலூயா. பெயரை சொல்லி அழைத்த அன்பு, என்னை உயர்த்தி வைத்த உன்னத அன்பு. பெயரை சொல்லி அழைத்த அன்பு, என்னை உயர்த்தி வைத்த உன்னத அன்பு. என்னை கவர்ந்து கொண்டது இயேசுவின் அன்பு, என்னில் கவர்ந்து கொண்டது இயேசுவின் அன்பு. அவருடைய அன்பு நம்மை கவரக்கூடியது. அல்லேலூயா. அப்படியாப்பட்ட அன்பு நிறைந்தவர் இன்று அன்புல இணைக்கத்தக்கதாக சில காரியத்தை நம்மோடு கூட பேச விரும்புகின்றார். அங்கே ஆமென் என்று சொல்லப்படுகின்றவர் அங்கே அழகாய் சொல்லுகின்றார், லவோதிக்கா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாய் இருக்கிற ஆமென் என்பவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா. நீ என்ன செய்வ ஆண்டவருக்கு எப்படி செய்ய வேண்டிய எல்லாத்தையும் அறிஞ்சிருக்கிறார். ஒரு காரியம் அறியாமலும் உன்னை அழைச்சுன்னு வரல, அறிந்த ஆண்டவர் அழைத்து வந்தார். ஆண்டவர் யாருக்கிட்டையும் தெரியாம பொறுப்பை கொடுக்கவே அவங்கள குறிச்சு ஆராய்ச்சி பார்த்து அதுக்கப்புறம் தான் சில பொறுப்புகளை ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? கொடுப்பாரு. அங்க ஆண்டவர் சொல்றாரு, உன் கிரியைகளை அறிந்து இருக்கிறேன், அது உண்மையும் சத்தியமும் உள்ளது. நீ உண்மையா இருப்ப, சத்தியமாவும் இருப்ப. அப்படி உன்னை அறிந்த நான் இங்க ஆண்டவர் சொல்லுங்க பாருங்களா, வாசிங்கம்மா தொடர்ந்து. நீ குளிரும் அல்ல ஆனாலும் அல்ல, நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிரும் இன்றி அனலும் இன்றி வெது வெதுப்பாய் இருந்தால் இருக்கிறபடியினால். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீ ரெண்டு நிலையில இருந்தனா உன்னை என்ன பண்றவன்? ஒண்ணு குளிராவது இருக்கணும், இல்ல வெளியே நான் அனலா காட்டிக்கிறேன், உள்ள வந்தா எப்படி ஆயிடுறேன்? உறைந்த பாத்திரமா மாறி போயிடுறேன், அல்லது உடைந்த பாத்திரமா மாறி போயிடுறேன். ரெண்டு நிலையில இருக்கிற தேவ பிள்ளையே, உன் முன்னிலையை என்ன என்று ஆண்டவர் இங்கே அழகா சொல்கிறார். நீ சத்தியமா இருந்துச்சு, உண்மையும் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு ஏனையா இந்த நிலையில வந்து நின்றாய் என்று நீ யோசிக்க கூடாதபடிக்கு ஒரு நிலையில நின்று இருக்கிறாய். உன்னை கைவிட தேவனுக்கு மனதில்லை. உன்னை அன்போடு கூட இணைத்துக் கொள்ளத்தக்கதாக கர்த்தர் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அதற்கு அடையாளமாய் அவர் ஆமென் என்று சொல்லத்தக்கதாக கடந்தும் வந்திருக்கிறார். அல்லேலூயா. ரெண்டு மனநிலையில இருக்கிறவனை பார்த்து ஆண்டவர் சொல்றாருப்பா, இதே மாதிரி நீ இருந்தனா நான் என்ன பண்றேன்? உன்னை மாத்தி பண்ணி போட்டுருவேன். கொஞ்சம் உன் நிலையை மாத்திக்கோ. நீ ஆவியில அனலா இருக்கத்தக்கதாக தான் அழைக்கப்பட்டாய். லவோதிக்கா சபையே, உன்னை எதற்கு அழைச்சாரு? சபையே, உன்னை தெரிந்து கொண்டதின் நோக்கம் நீ ஆவியிலே அனலா இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். ஆனால் இன்று அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கிற நிலையை பார்த்து ஆண்டவர் ஒருவேளை உன்னை பார்த்து துக்கப்பட்டு சொல்லுகிறார், உன்னை வாந்தி பண்ணி போடுவேன். அல்லேலூயா.
நம்மளுக்குள்ள சில நிறைய இன்னைக்கு சத்தியத்தை கத்துக்கணும்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம், நிறைய காரியத்தை பேச ஆரம்பிச்சிட்டோம், முறைமைகளை பேச ஆரம்பிச்சிட்டோம். எங்க இருந்து முறைமைகளை கற்றுக்கொண்டார்கள் என்று எனக்கு புரியவில்லை, தெரியல. வேதத்துல நானும் தேடி பார்க்கிறேன் இப்படியாப்பட்ட வித்தியாசமான காரியத்தெல்லாம். அல்லேலூயா. ஒரு சபையிலிருந்து இன்னொரு மனுஷன் சத்தியத்தை கேட்க வந்தா அந்த மனுஷனை பார்த்து கேட்கறாங்களா, பாஸ்டர்மாக்கு தெரியுமா, பாஸ்டர்யாக்கு தெரியுமா? இந்த முறைமையை எங்கிருந்து கத்துக்க வந்தீங்க? தேவ பிள்ளைகளே, நான் ஆவியில அனலா இருக்கிறேன்ட்டு அநேகருக்கு முன்பாக நான் 2 நிலையில இருப்பது. ஒருவேளை வெளியில நான் என்ன அனலா காட்டி வெளியே எப்படி ஆயிடுறேன், குளிரா மாறி போயிடுறேன், கர்த்தர் உன்னை வாந்தி பண்ணி போட்டுருவேன். நீ இதே நிலையில போய் கொண்டிருந்தனா நீ தேவனுக்கு பிரியமில்லாத ஒருவேளை நீ எந்த நிலையில உன்னால இருக்கலாம். சபையில கர்த்தர் உன்னை உயர்த்தி வச்சிருக்கலாம், சங்கத்துல பெரிய ஆளா இருக்கலாம், வாயாடியில 1ஆம் நம்பரா இருக்கலாம். அல்லேலூயா. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ இதே மனநிலையில இருந்தா உன்னை வாந்தி பண்ணிடுவேன். இங்க அன்பில இணைக்கக்கூடிய காரியத்தை காணும், அன்பில இணைந்து கொள்ளக்கூடிய அந்த தன்மை இல்ல. இயேசுவானவர் என்னை தெரிந்து கொண்டார், அவர் எனக்காக கல்வாரி ரத்தத்தை சிந்தினார், நான் அவரை தேடுவதற்காக வழி வாசல்களை. ஒரு ஆத்மாவை நம்மளால என்ன பண்ண முடியல, ஆதாயப்படுத்த முடியல. ஒரு ஆத்மாவுக்கு சத்தியத்தை சொல்ல முடியல. ஒரு ஆத்மாவை தேவன் அண்டையில கொண்டு சென்று சேர்க்க முடியவில்லை. ஆனா போற ஆத்மா கட் பண்றோம். அல்லேலூயா. போற ஆத்மா என்ன பண்றோம், கட் பண்றோம். தெரியுமா? தெரியட்டமே. பரலோகத்துக்கு தெரிஞ்சனால தான் கர்த்தர் கொண்டு வந்து இங்க உட்கார வச்சுக்கிறாரு. அல்லேலூயா. பரலோகம் உன்னை குறித்து துக்கப்படுது. ஐயோ, ஆவியிலே அனலாய் இருந்த மகனே மகளே, இன்னைக்கு எப்படி மாறிட்ட, நீ தேவனை விட்டு புறம்பாகத்தக்கதாக காரியம் வந்ததோ உன்னை உடனே சரி பண்ணுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. என் ஆடுகள் எலும்பு முறிந்ததும் நசல் கொண்டதுமாய் இருக்கிறதை நான் அழைத்து வந்து நான் காயம் கட்டி மறுபடியும் அவைக்கு உரியதை செய்வேன். இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் பாஸ்டர் கிட்ட சொல்லுவேன், சொல்லு போ. அல்லேலூயா. நீ பாஸ்டர் கிட்டனா சொல்லு, பாஸ்டர்மா கிட்டனா சொல்லு. ஆண்டவரே பார்த்து அழைச்சுன்னு வந்துட்டாரு. பாஸ்டர் போனால எங்க தான் கை கட்டி பேச ஆகணும். நம்ம நினைச்சுக்கிறோம் நம்மள ஆண்டவர் இங்க இருக்க வச்சுட்டா ஊழியக்காரன் வேலைக்காரன் பயப்படணும். ஆண்டவரே, நான் எஜமானுடைய சந்தோஷத்தை, எஜமானுடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்தத்தக்கதாக என் வாழ்க்கை இருக்குது. ஆண்டவரே, என்னை இங்க நிக்க வச்சுக்கிறேன். பலிபீடத்தில் பெருமை ஆடக்கூடாது, பலிபீடத்தில் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் செய்யக்கூடாது. தேவ பிள்ளையே, உன் வார்த்தையில கவனமாயிரு. தேவன் உன்னை அபிஷேகம் பண்ணிட்டார்னா, அபிஷேகம் பண்ண தேவ பிள்ளையே, கர்த்தரை தேடுகின்ற தேவ பிள்ளையை என்ன பண்ணக்கூடாது தெரியுமா? அடுத்தவங்களுக்கு விரோதமா பேசக்கூடாது. முதல் காரியம், ஆண்டவருக்கு விரோதமா பேசாத. எங்க போனாலும் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரு. அல்லேலூயா. எது தரணும் உனக்கு? ஆவிக்குரிய வாழ்க்கையில. ஆண்டவரே, என்னை நியமித்து இருக்கிற ஆண்டவரே. ஒருவேளை தேவன் என்ன பண்றாரு தெரியுமா? எங்கேயோ இருந்த உன்னை இங்க கொண்டு வந்து நட்டு வச்சிருக்கிறாரு. எதற்காக நினைக்கிறீங்க? நீ வளர்ந்து கனி கொடுக்கணும். உன்னை பராமரிக்க ஆள் இல்ல, உன்னை பார்த்துக்க ஜனங்கள் இல்ல, இல்லாதபடியினால உன்னை கொண்டு வந்து நட்டு வச்சு அழகுபடுத்தி உனக்கு நீர் பாய்ச்ச சரியான ஒரு தோட்டக்காரனை வச்சு உன்னை வளர்க்க பார்க்கிறாரு. சில வளராத மரம் பக்கத்துல இருக்கிற மரத்தை பார்த்து சொல்லுமா, நீங்கெல்லாம் வளரவே மாட்டீங்க. நீங்க பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, நீங்கெல்லாம் தேவன் வளர வேண்டும் என்று அழைத்து வந்த மரங்களே. நீங்க கனி கொடுக்கணும், அந்த கனி தேவனுக்கு பிரியமா இருக்கணும். சில கனி கொடுக்காத மரம்லாம் சொல்லணும். என்னன்னு தெரியுமா? அவங்க போவாத. அல்லேலூயா. ஆண்டவர் பார்த்துட்டே இருப்பாரு. தோட்டக்காரரை விட்டு என்ன பண்ணாரு, கேட்டுன்னு இருப்பாரு. இந்த மரம் ரொம்ப வருஷமாகுது, இது ரட்சிக்கப்பட்டு இதற்காக நான் ரத்தம் சிந்தினேன், ஆனா இது என்ன பண்ண மாட்டேங்குது, ஒரு ஆத்மாவா வாழ்வடைய விட மாட்டேங்குது. கடந்த நாட்கள்ல உடன் ஊழியக்காரமா சொல்லியிருந்தாங்களா, புறம் கூறக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? கூறவே கூடாது. தேவ பிள்ளைகளை ஆண்டவர் எங்கன்னா பார்த்துக்கிறீங்களா? அவர் கூறினா யாரை குறித்து சொல்லியிருக்கணும்? யூதாஸ் காரியோத்து நல்லா நிற்க வச்சுக்கிறேன்டா, உன்னை கேஷியர் ஆக்கி நிற்க வச்சேன். அவன் என்ன பண்றான்? என்னை பத்தி வெளியே போயிட்டு என்ன பண்றான்? எனக்கே கூலி வாங்குறான் 30 வெள்ளி காசு. என்ன காட்டி கொடுக்கறதுக்கு என்ன பண்றான்? எனக்கு நம்ம காட்டி கொடுக்குறவங்களா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர் போய் எங்கேயுமே என்ன பண்ணாதீங்க, காசுக்கு வித்துறாதீங்க. பெருமை எண்ணம், அந்த புகழை தேடி என்ன பண்ணக்கூடாது. ஆண்டவரை எனக்கு நான் ரொம்ப நாளா தேடுவேன், இந்த சபை பாகுபாடு எங்க இருந்து ஆரம்பிச்சது? அல்லேலூயா.
நான் இந்த சபைக்கு தான் போகணும், இந்த சபைக்கு போக கூடாது, இந்த சபையில தான் ஆண்டவர் ஆடுறாரு, இந்த சபையில நான் இப்ப வேற யாருன்னா ஆடுறாங்களா? எனக்கு புரியல. சில இடத்துல நான் பாக்குறேன், இந்த இடத்துல தான் ஆவியானவர் இருக்கிறாராம், மற்ற இடத்துல பாவியானவர் இருக்கிறாரு. ஹல்லேலூயா. எல்லா இடத்துலயும் சபையை நிறுவுவது தேவனுடைய ஆவியானவரே. அவர் சித்தம் இல்லைன்னா சபை எழும்பாது, அவர் சித்தம் இல்லைன்னா ஊழியங்கள் நடக்காது, அவர் சித்தம் இல்லைன்னா ஊழியக்காரனா இருக்கவே முடியாது. ஹல்லேலூயா. ஆனா அந்த ஊழியக்காரனுக்கு தெரியும், ஜனங்களுக்காகத்தான் ஊழியக்காரன். ஹல்லேலூயா. யாருக்காக? அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, ஆடுங்க மேல கவனமாயிரு, உன் ஆடு மேல கவனமாயிரு, உன் ஆடு மேல கவனமாயிரு. நீ என்ன பண்ணுவீங்க? உனக்கு ஆண்டவர் சில ஆடுகளை கொடுத்துருப்பாரு, அந்த ஆடு மேல கவனமா இருக்கணும். இப்ப சிலர்லாம் சொல்ல, ஊழியக்காரர் தான் எல்லாரையும் பாத்துக்கணும் இல்லைன்னு சொல்லவே இல்லையே. ஹல்லேலூயா. ஆனாலும் ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆத்மாவா ஒரு சில ஆடுகள் கூட்டு வந்திருப்பல, அந்த ஆடு மேல கவனமாயிரு. ஹல்லேலூயா. அது இலைப்படைய விடக்கூடாது, அது சோர்ந்து போக விடக்கூடாது. அந்த சத்தியத்தை சொல்லி 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 இன்னைக்கு சத்தியத்தை பேசுறவங்க வாயில விசுவாச வார்த்தைகளை காணோம். ஹல்லேலூயா. அவிசுவாசமா பேசுறாங்க. ஐயோ அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு, போச்சு, அவ்வளவுதான், வந்துச்சு. நடக்காத காரியத்தை நடக்குன்னு சொல்லி பாரு, கர்த்தர் நடத்தி காட்டுவார். ஹல்லேலூயா. ஒரு பாப்பா எனக்கு ஃபோன் பண்ணிச்சு, டாடி தான் அப்பா தான் கூட, அப்பா எனக்கு 5 வருஷமா குழந்தை இல்லப்பா, கர்த்தர் சொல்றாரு உனக்கு குழந்தை பிறந்துடும், சீக்கிரம் நீ ஆயத்தமா இருன்னு சொல்லிட்டேன். இன்னைக்கு அந்த பொண்ணு குழந்தை வச்சுன்னு லேபர் வார்டுல இருந்து வந்த கொஞ்ச நேரத்துல 2 மணி நேரத்துல எனக்கு ஃபோன் பண்ணி பேசுறாங்க, அப்பா குழந்தை பிறந்துக்குதுப்பா எனக்கு. ஹல்லேலூயா. போறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணாம போது நல்லா புரிஞ்சுங்க, விசுவாச வார்த்தையை விதைப்பாயானால் அது வளர்ந்து கனி கொடுக்கத்தக்கதாக உன்னை மாற்றிடும். கனமும் மகிமை யாருக்கு தெரியுமா செலுத்தணும்? நீ போய் சொல்ற கூடாது, நான் தான் சொன்னேன், என் வாய் தான் சொல்லிச்சு, என்னாலதான் வந்த, நான் ஆரம்பிச்சுன்னா முடிச்சு போச்சு கதை. கர்த்தர் சமூகத்துல இருந்து என்ன பண்ணாரு? தடுத்துருவாரு. ஏன்னா நம்மளுக்கு இந்த ஸ்டோரி எல்லாம் தெரியணும். பிரதானமா படைச்ச தூதனையே என்ன பண்றாரு? ஆண்டவரே தள்ளிட்டாரு. அவர் சொல்றாரு, அற்பமா படைச்ச ஒருவனை கொண்டு உன் இடத்துல நிக்க வச்சு அங்க ஆராதனை பண்ற, அந்த ஆராதனை எத்தனை மகிமையா இருக்குதுன்னு பாரு. இப்ப பக்கத்துல கை வச்சு சொல்லு, அற்பமான வாழ்வை அற்புதமாய் மாற்ற அனைத்தையும் தந்து அனைத்தையும் தந்தேன் ஆட்கொள்ளும் தேவா, நான் சிறுகவும் நீ பெருகவும். ஹல்லேலூயா. ஆண்டவர் இங்க சொல்றாரு, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் இல்லாமல் அனலும் இல்லாமல் குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பா இருப்பதினால் உன்னை என்ன பண்ணுவேன்? வாயிலிருந்து வாந்தி பண்ணி போடுவேன். வாசிங்க சகோதரி. நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியா இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் எனக்கு ஒரு குறையும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியா நீ ஐஸ்வர்யவான் ஆகாதபடிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண்வஸ்திரங்களையும் என்னிடத்தில் வாங்கிக் கொள்ளவும் நீ பார்வை அடையும்படிக்கு கலிங்கையும் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்கிற ஆண்டவர் இங்க என்ன பண்றாரு? சில காரியம்லாம் மாத்தீங்க. சில காரியத்தில் ஆண்டவர் ஆலோசனை கொடுக்கிறாரு. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காண்பிப்பேன், உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு. ஹல்லேலூயா. நான் 2 மனநிலையில இருப்பேன், ஆனால் நிச்சயமா நான் என்ன பண்ண முடியாது. ஆண்டவர் சொல்ற, நீ குருடனா இருக்கிற, நீ நிர்வாணியா இருக்கிற,
இந்த காரியத்தை மாற்றிக்கொள்ளத்தக்கதாக தேவன் வெண் வஸ்திரத்தை கொடுத்து உன் ஆளையே மாத்துறாரு. அல்லேலூயா. அப்போ நான் என்ன பண்ணதுக்கு, ஆண்டவரே என் குருட்டாட்டத்தை ஃபர்ஸ்ட் என் வாழ்க்கையிலேருந்து மாத்துங்க ஆண்டவரே. சொல்லலாம் சொல்லுங்க, நான் செத்தா பரலோகம் போயிடுவோம் பிரதர், ஐ எம் கோயிங் டு நைட் இன் ஹெவன். சிலர்லாம் கனவுலேயே பரலோகம் போறவங்க நான் காலையில் எழுந்து கேட்டா சொல்லுவான், தூதனை பார்த்தப்பா அழகா ரக்கெல்லாம் வச்சிருந்தான். அல்லேலூயா அல்லேலூயா. சொல்லலாம் இருக்கிறாங்க, நான் நைட்டு பார்த்தா ஸ்ட்ரைட்டா பரலோகம் தான். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே, அதனால தான் அங்க வாழறாரு. நீங்கெல்லாம் சேர்ந்து இங்க துதிச்சீங்கன்னா இங்க வந்து வாழ்வாரு. எந்த மனுஷன் துதிக்கிறானோ அவர்கள் மத்தியிலே கர்த்தர் வாழ வேண்டும் என்று விரும்புகின்றார். அல்லேலூயா. இங்க வேதம் அழகா சொல்லுகிறது, வாசிங்கமா தொடர்ந்து. நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்கள் என்ன பண்ணுவார் ஆண்டவர், அன்பு செஞ்சாருன்னா என்ன பண்ணுவாரு. ஏன்னா அங்க கொலோசியர்ல அழகா சொன்னாருன்னா, அன்பிலே இணைப்பதற்காகத்தான் நான் அழைச்சு வந்தேன். அப்ப கொஞ்சம் என்ன பண்ணுவாரு, திட்டத்தான் செய்வார். கடிந்து கொள்வதா திட்டுறது. மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாரு இவரு. பழைய வருஷம் தான் திட்டி திட்டி என்ன பண்ணாரு. உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேச முடியும். நான் கர்த்தர் நீங்க ஊழியக்காரன் நிக்க வச்சிட்டாருன்னா சில காரியங்களை ஆவியானவர் சொல்லும்போது நான் என்னதான் பண்ணும், பேசலாம். பேசணும்னா என்ன ஆண்டவர் என்ன சொல்லுவார் தெரியுங்களா, வேதத்துல நீங்க போய் வாசிச்சீங்கன்னா குறைக்க மாட்டாத நாய்களே. தேவன் நிறுத்தி வச்ச ஊழியக்காரனை சொல்றாரு. ஊழியக்காரன் பேசணும்னா என்னன்ட்டா, குறைக்க மாட்டாத. பாருங்க எங்க கொண்டு நிக்க வச்சிட்டாரு பாருங்க. நான் அடிக்கடி சொல்லிப்பேன், நான் பரதேசின்னு சொல்லிப்பேன். ஆனா ஆண்டவர் நான் குறைக்கலன்னா என்னன்னு சொல்றாரு, குறைக்க மாட்டாத. ஆண்டவர் சொல்றாரு, நான் அன்பு செஞ்சேன்னா நான் கடிந்து கொள்வேன். கடிந்து கொண்டாதான் காயம் கட்ட முடியும். கடிந்து கொண்டாதான் நம்ம தப்பு என்னன்னு தெரியும். கடிந்து கொண்டாதான் தேவன் அண்டையில கிட்டி சேருவோம். நான் அனலும் இல்லாம குளிரம் இல்லாம இருந்தேன்னா ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, என்கிட்ட சொல்லணும் இல்லையா, ஆண்டவரே என்கிட்ட சொல்லுங்க ஆண்டவரே, நான் அனலம் இல்லாம குளிரம் இருப்பதை காட்டிலும் ஒண்ணு அனலா இருக்கிறேன். எப்படி இருக்கிறேன், ஆவியில் அனலா இருக்கிறேன். ஆண்டவருக்கு கர்த்தருக்கு ஊழியம் செய்யறேன். என் வாழ்க்கையை மாற்றினவருக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். அல்லேலூயா. அப்படின்னு அர்ப்பணிப்பீர்களானால் நிச்சயம் கர்த்தர் உங்களை உயர்த்தி வச்சு பார்ப்பாரு. அல்லேலூயா. நான் ரெண்டு நிலையில இருக்கக்கூடாது. இங்க வந்தா வேற மாதிரி, அங்க போனா பாட்டு பாடுவேன் நான் வேற மாதிரி ப்ரோ. ஒரு குடும்பத்துல குழந்தை பிறந்தா உன்னை அப்பா மாதிரி இருக்கணும், இல்ல அம்மா மாதிரி இருக்கணும். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருந்துச்சுன்னா அம்மாவும் அடிக்கும் அப்பாவும் அடிக்குது. யார் சாயல்னே தெரியலையே. அல்லேலூயா. அப்படித்தானே பண்ணுவீங்க. இது அப்பா மாதிரியும் இல்ல அம்மா மாதிரி. அப்பா கேட்டாலும் சொல்லுவாரு, இது அம்மா என்ன மாதிரி இதான் பண்ணிட்டு அவரும் அடிப்பாரு. அல்லேலூயா. கடிந்து கொள்ளப்படும் பொழுது நீ காயம் கட்டப்படுகின்றாய். கடிந்து கொள்வது நல்லது. சபை உன்னை கடிஞ்சு கொள்ச்சுன்னா நீ என்ன பண்ண, ஒண்ணு ஆண்டவரே என்ன ஏதோ ஒரு காரியத்தில் கடிந்து கொள்ற ஆண்டவரே, ஏன்னா என்ன நல்ல நிலையில உருவாக்க விரும்புகின்றீர் ஆண்டவரே. உங்க பிள்ளைங்க தப்பு செஞ்சா கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா? உங்க பிள்ளைங்க தப்பு செஞ்சா கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா? ஐயோ எங்க பிள்ளைங்களும் நாங்க சொல்லமா வளர்த்து சிவகாசியில படிக்க வைக்கிறோன்னுவீங்களா? பிள்ளைங்க தப்பு பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க, உடனே இது பண்ணாதரா இது தப்புடான்னுவீங்க. சொல்லி கேட்கலன்னா ரெண்டு என்ன பண்ணுவீங்க, வைப்பாரு. அப்பாவும் வைப்பாரு. அப்பா நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, வாந்தி பண்ணி போட்டுருவாரு, நீ வானவே வானான்ட்டு. அல்லேலூயா. அங்க வேதம் சொல்லுகிறது, வாசிங்கம்மா, நான் நேசிக்கின்றவர்கள் அவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆகையால் நீ எப்படி இரு, ஜாகிரதையா இரு. அல்லேலூயா. அதுக்கப்புறம் மனம் திரும்பு. ஏன்னா மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம் பரலோகமே சந்தோஷப்படுதான். நம்மளை பார்த்து நியூ இயர் நைட்டு பரலோகமே சந்தோஷப்பட்டிருக்கோம். கரெக்டு தானே? நம்மளும் அறிக்கைட்டிருப்போம். அறிக்கை செய்ததுல ஆண்டவர் புள்ள நாங்க. அல்லேலூயா. அறிக்கை செய்ததுல யாரு நாங்க? ஆண்டவர் புள்ள. சொன்னா செய்யாம இருக்க மாட்டோம். சில நேரத்துல நம்ம வாக்கு கொடுத்து நம்ம வாயாலே மாட்டிப்போம். அல்லேலூயா. அவனவன் வார்த்தையினால் அவனவன் பிடிக்கவும் படுவான். அல்லேலூயா. அதனால நம்ம வார்த்தையை கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன இன்னும்
எச்சரிக்கையா இன்னும் ஆண்டவரே, பலிபீடத்துல இருந்து நான் சொல்றேன் ஆண்டவரே, இந்த வார்த்தைக்கு நான் அதிகாரியா மாறி போறேன் ஆண்டவரே. நாளைக்கு நான் தப்பு செய்யும்போது எதை வச்சு பேசுவீங்க? நம்ம வாக்கு தத்தம் கொடுத்து ஆண்டவர்கிட்ட எதை சொல்லி, ஆண்டவரே இந்த மாசத்துல வாக்கு கொடுத்துக்கிறிய, கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோடு கூட இருப்பேன் என்று இருங்க ஆண்டவர்னு சொல்லி கேட்போமா இல்லையா? ஆண்டவர் இப்படிதான் கேட்பார் நம்மளையும். நீ அன்னைக்கு வார்த்தையை குத்தியப்பா பலிபீடத்துல நின்று, அல்லேலூயா, அந்த வார்த்தையின்படியே உன்னை கர்த்தர் கேட்பார். அந்த ஆண்டவர் சொல்றாரு, நீ கொஞ்சம் மனம் திரும்ப. அப்ப திரும்ப வேண்டியது 2024 இருந்துச்சு, 25 இருந்துச்சு. இன்னும் கூட சரியா நம்ம என்ன பண்ண மாட்டோம், ஆண்டவரோடு கூட இணைய மாட்டோன்றோம். இணைவதற்காக ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அங்கே சொல்லுகிறார், நான் வாசிக்குமா, இதோ இதோ வாசப்படியில நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு. இன்னைக்கு கேட்ட ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ணும்? ஆண்டவர்கிட்ட சொல்லணும், வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், உம் வல்லமையால் என்னை நிரப்பி நீராளுகை செய்யும். ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே என்னை ஆளுகை செய்யுங்க, ஆண்டவரே என்னை ஆளுகை செய்யுங்க. சத்தம் கடிச்சுன்னா கதவை திறந்துடணும். நான் என்ன பண்ணக்கூடாது, சத்தம் கேட்டாலும் எப்பவும் பேசுகிற மாதிரி தான் ஆண்டவர் பேசினாரு, இன்னைக்குனா புதுசாக பேச போகிறாரு. இப்படியே சொல்லிக்கினே இருந்தனா ஒரு நாளைக்கு வாட்ஸ்அப்பில் நின்று இந்த ஒரு என்ன பண்ணுவார், போயிடுவார். அவ்வளோதான், உன் கிரீடத்தை எடுத்துக்கின்னு என்ன பண்ணுவார், வேற வீட்டுக்கு போயிடுவார். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, அப்பா முழங்கள் படிக்கிடாத 7000 பேரை நிற்க வச்சுக்கிறேன் உனக்கு அடுத்தது. அல்லேலூயா. உனக்கு வாய்ப்பு, உனக்கு சந்தர்ப்பம் வரும்போது நான் தேவ சமூகத்தை ஒப்பு கொடுத்த, ஆண்டவரே என்னை தாழ்த்துக்கிற ஆண்டவரே, எனக்குள்ள வர ஆண்டவரே. ஏன்னா ஆண்டவர் ரொம்ப தூரத்துல இல்ல, அவர் எங்க நிற்கிறாரா, வாசப்படில தான் நிற்கிறாரு. சகை கிட்ட போய் சொல்றாரு, இன்னைக்கு இந்த வீட்டுக்கு ஏன் சொன்னார் சொல்லுங்க? அவன் மனம் திரும்பினான். மனம் திரும்பினால அங்க என்ன வந்துச்சு, ரட்சிப்பு வந்துச்சு. நீ மனம் திரும்பினா கண்டிப்பா ரட்சிப்பு வரும். அது ரொம்ப தூரத்துல இல்ல, எங்கதாங்க இது, வாசப்படியில் தான் என்ன தட்டி நிற்கிறாரு. ஆண்டவரோட சொல்ல, ஆண்டவரே என்னை பூரணப்படுத்தத்தக்கதாக என்னை தாழ்த்துகிற ஆண்டவரே, இதோ வாசப்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு கூட என்ன பண்ணுவேன். ஆண்டவர் கூட தங்க விரும்புறாரு, உங்களோட வாழ விரும்புறாரு, உங்களோட இருக்க விரும்புறாரு, உன் பிரச்சனைகளை மாற்ற விரும்புறாரு. ராஜா ஒரு வீட்டுக்கு வந்தாருன்னு வச்சுங்களேன், அங்க தரித்திரம் இருக்காது, அங்க பிரச்சனைகள் இருக்காது, அங்க போராட்டங்கள் இருக்காது, அங்க நிந்தனைகள் இருக்காது, அங்க வேதனைகள் இருக்காது, அங்க பஞ்சமும் இல்லை, பசியும் இல்லை. அல்லேலூயா. அப்படியேப்பட்டவரு எங்க வந்து நிக்கிறாரு, என் பக்கத்துல கை வச்சு சொல்லி, என் வீட்டு வாசப்படல. ரொம்ப ஜென்டில் கார்டு அவரு. சில நேரத்துல சொல்லுவோம், திறந்த வீட்டுல ஆண்டவர் இடைப்பட்டதுமா நின்று தட்டுவாரு. அவர் சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். தட்டிக்கினே இருப்பார் நினைக்காதீங்க. அவர் என்ன சொல்றாங்க, நான் வாசப்படல நின்று தட்டுகிறேன். சத்தத்தை கேட்கணும், கேட்கறது தான் அழைச்சு வந்தாரு. நான் செவிட்டு விரியானா போல என்ன பண்ணக்கூடாது, வாரம் வாரம் கேட்டுன்னு போற மாதிரி, வாரம் வாரம் பேசுறீங்க, வாரம் வாரம் என் வழியை மாத்தலாம்னு நினைக்கிறீங்க, வாரம் வாரம் என்ன பண்றீங்க, இன்னும் சொல்ல நினைக்கிறீங்க. படி இறங்கும் போது பாவம் என்ன பண்ணுது, படுத்து இருக்குது. நீ இறக்கி விட்டு வந்தா அங்கதான் படுத்திருக்கோம். அல்லேலூயா. வாசப்படல பாவத்தை விட்டு வருது யாரு, நான்தான். இன்னைக்கு சொல்லு, ஆண்டவரே நீ வாசப்படியில இருக்கிற பாவத்தை விளக்கத்தக்கதாக நீ எனக்குள்ள வாருங்க ஆண்டவரே. அந்த வசனமும் வாசப்படல தான் இருக்குதுன்னு ஆவியானவர் இங்க என்ன சொல்றாரு, நானும் வாசப்படல தான் நீ தட்டுறேன். நீ யார் சத்தத்துக்கு செவி கொடுக்க போற, பாவத்தின் சத்தத்துக்கு செவி கொடுப்பாய், ஆனால் ஆண்டவர் சொல்றார் வாழ்வடைய மாட்டேன். நீதியின் தேவனின் சத்தத்திற்கு செவி கொடுப்பாய், ஆனால் அவர் சொல்றாரு உள்ளும் புறம்பு என்னோடு கூட மேய்ச்சலை கண்டடைவாய். அவர் என்னோடு கூட இருப்பார். பக்கத்துல சொல்லு, நான் அவரோடு கூட இருப்பேன். சொல்லுங்களேன், அவர் என்னோடு கூட இருப்பார், நான் அவரோடு கூட இருப்பேன். அல்லேலூயா. அப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு தேவன் அழைக்கிறார்.
அந்த அன்பிலே இணைக்கப்படத்தக்கதாக தேவன் உன்னையும் என்னையும் அழைக்கிறார். சபையே, இதோ வாசப்படியிலே நின்று தட்டுகிறேன். அவர் பார்க்கிறாரு, அங்க இவ்வளவு பேர் இருக்கிறாங்கப்பா, தட்டுற சத்தம் யாரும் கேட்க மாட்டேங்குது. சில நேரத்தில் நம்ம கடுமையா இருக்கிறதுனால அவர் தட்டுற சத்தம் கேட்கவே கேட்காது. தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவுகளை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு கூட என்ன பண்ணுவேன்? போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான். நான் ஜெயம் கொண்டது பிதாவினுடைய சித்தத்திலே, சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்காருகிறது போல. ஆண்டவர் உன்னை எதற்கு இங்க வந்தாரு? எதற்கு கதவை தட்டுறாரு தெரியுமா? நீ பாவத்திலிருந்து ஜெயம் பெற்று வெளியே வரத்தக்கதாக, பரிசுத்தத்தை அடையத்தக்கதாக, ஜெய கிறிஸ்துவை போல மாறத்தக்கதாக. தோல்வியை பார்த்து பார்த்து துவண்டு போயிட்டு பிரதர், ஏதோ முயற்சி பண்ணாலும் தோல்விதான். கர்த்தர் சொல்றாரு, இனி நீ கை வைக்கிற இடத்துல கர்த்தர் உன்னோடு கூட இருந்து ஜெயத்தை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. 2 பேர் கையை பிடிச்சு சொல்லு, நான் தோத்து போக மாட்டேன், ஜெய கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. உன் வார்த்தையின்படியே தேவன் இன்னைக்கு என்ன பண்ண போறாரு? உன்னை ஆசீர்வதிக்க போறாரு. இனி பேசினா விசுவாசத்தை தான் பேசணும். நெகட்டிவ் கன்வெக்ஷன் என்ன பண்ண மாட்டேன், பேச மாட்டேன். என்னால முடியாதுன்னு சொல்லாத. அல்லேலூயா. என்னால முடியும். கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கொடுத்தார், மான்களின் கால்களை போல என் கால்களை மாற்றினார், என்னை நடக்க செய்கின்றார், என்னை பேச வைக்கின்றார், என்னை உயர்த்துகின்றார், என்னை அணைத்துக் கொள்கின்றார் என்று சொல்லு. கர்த்தர் அப்படியே செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்க கர்த்தர் சொல்லுகிறார், வாசிங்கம்மா. நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. சர்ச்சுக்கு வந்தா ஆண்டவர் சிங்காசனத்தில் உட்கார வைக்க மாட்டாரு. நம்ம நினைச்சிடக்கூடாது, பிரதோ நான் சர்ச்சுக்கு வரேன், நம்ம பாதி பேருக்கு என்னன்னா சர்ச்சுக்கு வந்தா பரலோகம் போயிடுவோம். மனம் திரும்பினா தான் பரலோகம் சந்தோஷப்படும். அப்ப பரலோகத்துக்குரியவங்க நம்ம மாறவே. அப்ப இங்க வந்தா என்ன பண்றாரு ஆண்டவர்? மனம் திரும்புவதற்கு ஏதுவான காரியத்தை பேசுறாரு. அவருடைய என்ன சொல்றாரு? அன்பிலே இணைக்கப்பட வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகிறார். அதனால தான் மனம் திரும்பத்தக்கதாக முதல்ல யார் இடத்துல பேசுறாரு? சபையின் இடத்துல சொல்றாரு. சபையே மனம் திரும்பு, பட்டணமே மனம் திரும்பு. நீங்க மனம் திரும்பினா பரலோகம் சந்தோஷப்படும். நீங்க மனம் திரும்பும் பொழுது ஜெயம் கொள்வீர்கள், அவரோடு கூட சிங்காசனத்திலே அமர்வீர்கள். பிதாவின் சிங்காசனத்திலே எப்படி குமாரன் அமர்ந்தாரோ அதே போல குமாரனின் பக்கத்திலே சிங்காசனத்திலே நீங்களும் அமர்வீர்கள். அமரத்தக்கதாக ஆண்டவர் அழைப்பும் விடுக்கிறார். அல்லேலூயா. அங்கே ஆண்டவர் சொல்றார், நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்திலே யாரோடு கூட? என்னோடு கூட உட்காரும்படிக்கு ஆண்டவர் விரும்புறார். அவர் பக்கத்துல நீ உட்காரணும். பக்கத்துல கவிச்சல, நீங்க இல்லாம ஒரு நிமிஷம் கூட என்னால இருக்க முடியாது ஆண்டவர். மோசே எதுக்கு தெரியுமா? எங்கேயும் உண்மை உள்ளவனா தேவன் கண்டாரு. ஆண்டவர் இல்லாம இருக்க மாட்டார். அவர் சொல்றாரு, எப்பா எல்லாம் வணங்கா கழுத்துள்ளதுங்க, ஒண்ணு கூட பேச்ச கேட்க மாட்டேங்குதுங்க, ஒண்ணு கூட ஆமேன்னு சொல்ல மாட்டேங்குது. பரவாயில்ல, 1-2 உயிரோடு தாங்கிறது போல இருக்கு. ஆமேன். உன்னோட பேச்ச. அதனால என்ன பண்ணுவேன்? வணங்கா கருத்துல ஜனங்கள்லாம் என்ன பண்ணலாம்? இங்கே வனாந்தரத்திலே விட்டுடலாம். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு வனாந்தர வாழ்க்கை வாழறதுக்கு ரொம்ப ஜாலி? அல்லேலூயா. சந்தோஷம் இருக்காது, நிழலை பார்க்க முடியாது. எங்கேயாவது ஒரு இடத்துல பேரிச்சம்பழம் கிடைக்கும், எப்பயாவது வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு சந்தோஷம் வரும். அப்படியேப்பட்ட வாழ்க்கை எத்தனை பேருக்கு வேணும்? இல்லை பிரதர், இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருந்து ஆயாவானாலும் நான் என்ன ஆகக்கூடாது, மேலே போகக்கூடாது. ஆயா கூட கேட்டு பாருங்களேன், போயிட்டு ஒரு வயசான பாட்டியை கேளுங்களேன். கடந்த நாட்களில் பாஸ்தமா ஒரு வீடியோ பார்த்துருந்தாங்க. அது ரொம்ப வயது முதிர்ந்த பாட்டி. அது கேக்குது, என்ன பன்னி குட்டி தூக்கி சுத்துவியா? அந்த ஐயா அதையும் செய்யறாரு. அந்த அந்த ஆயாக்கு எவ்வளவு வயசு இருக்கும்? ஒரு 80-85 வயசு இருக்கும். அது என்ன சொல்றது? என்ன தூக்கி சுத்தி அவரும் தூக்கி சுத்துறாரு.
அதுக்கு கூட எங்க போக மாட்டேன், நேரம் வர மாட்டேங்குது, நான் மேலாம் போக மாட்டேன்பா. அல்லேலூயா. நம்ம ஜெயம் கொள்கிற வாழ்க்கை வாழ வேண்டுமானால் இதுவரைக்கும் தோல்வியை தான் பார்த்துட்டோம், இதுக்கு மட்டும் என் வாழ்க்கையில ஜெயம் என்ற ஆண்டவரே, ஜெய கிறிஸ்துவே, உம்மை நான் சார்ந்து உம்மோடு கூட வாழத்தக்கதாக எனக்கு உதவி செய்ய மாட்டீரோ? உம்மோடு நான் இருந்தால் உம்மை போல் மாறிடுவேன் ஏசையா, உம்மை போல் மாறிடுவேன். உம்மோடு நான் இருந்தால் உம்மை போல் மாறிடுவேன் ஏசையா, உம்மை போல் மாறிடுவேன். பக்கத்துல கை வச்சுக்கிறீங்க, கண்டிப்பா மாறிடுவீங்களா? அல்லேலூயா. ஆண்டவர் கூட இருந்தா தான் மாற முடியும். இப்ப நீங்க யார் யார் கூட இருக்கிறீங்க அதை யோசனை பண்ணிக்கணும். முழு நேரம் ஆண்டவர் கூட இருக்கணும். ஆண்டவரே, நான் உன்னோடு கூட இருக்கத்தக்கதாக நல்லா புரிஞ்சுங்க. 300 ஆண்டு காலங்கள் ஏனோக்கு யாரோடு கூட இருந்தாரு? தேவனோடு கூட இருந்தாரு. அவர் சஞ்சரித்து கொண்டிருந்தார் என்று வேதம் சொல்கிறது. அவரோடு கூட இருக்கும்போது கவலை இல்ல, துக்கம் இல்ல, துயரம் இல்ல. அவர் கூட இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, பெரிய பிரச்சனை வந்து செங்கடலை போல நிற்கும். கர்த்தர் சொல்லுவாரு, நீ தாண்டுவ, காலையில வழியை உண்டாக்குவ, நீ நடந்து போவ, நீ கடந்து போவ, உன்னை அவமானமாய் நினைத்த ஜனங்களுக்கு முன்பாக நான் வழியை உண்டாக்குவேன்னு சொல்லுவாரு. அல்லேலூயா. அவமானத்தின் மத்தியிலும் உன்னை வெற்றி சிறக்க பண்ணுவார். அப்ப அவரோடு கூட நான் இருக்கணும்னு என்ன பண்ணும்? ஆண்டவரே, மோடு கூட நான் இருக்கணும். ஆண்டவரே, எத்தனை பேருக்கு அங்க உறவுக்காரங்களோடு கூட இருக்கணும், நண்பர்களோடு கூட இருக்கணும், அங்க ஜெயம் கிடைக்காது. இருக்கிற வரைக்கும் உங்ககிட்ட சாப்பிடுவாங்க, முடிஞ்சிச்சுன்னா நீங்க யாரு? நாயே, உன்னை நான் பார்த்ததே இல்லை. அல்லேலூயா. எப்படிதான் சொல்லுவாங்க? உன்னை நாங்க பார்த்ததே இல்லை, நான் உனக்கு எவ்வளோ செஞ்சேன்டா, நீ என்ன செஞ்ச எனக்கு? இப்ப நம்ம இப்போ பிள்ளைங்க கேட்க மாட்டாங்களா, நீங்க எனக்கு என்ன செஞ்சீங்க, இவ்வளவு பெருசா வளர்த்தது? அல்லேலூயா. பெற்ற பிள்ளைங்க என்ன தெரியுமா கேட்க கூடாதான்? வேதம் சொல்லுது, தாயும் தகப்பனையும் பார்த்து ஏன் என்னை பெற்றாய்? சாபம். அல்லேலூயா. அப்படி கேட்டுனா சாபம். வேதமே சொல்லுது. நீங்க வேதத்துல போய் கண்டுபிடிச்சு கொண்டுவாங்க, எல்லா வசனத்தையும் சொன்ன ஒன்னு என்ன பண்ணுது? எழுதி வச்சுக்கணும் போயிட்டு. வேதம் சொல்லுது, தாயும் தகப்பனையும் பார்த்து என்ன பண்ண, நீ ஏன் என்ன பெத்த? உந்தல்ல சாபம். என்னன்னு சொல்லக்கூடாது. ஐயோ, ஆண்டவர் நல்ல கருவுல என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லு. நல்லா பார்க்குற தாய் தகப்பன்லாம் உங்களுக்கு கிடைச்சிருக்கிறாங்கல்ல, அப்போ கர்த்தரை நோக்கி சொல்லு, ஆண்டவரே நீ ரொம்ப நல்லவர் ஆண்டவரே. அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க, தேவன் உன்னை என்ன பண்றாரு? அவரோடு கூட இருக்கத்தக்கதாக செய்யும் கொள்ளுகின்றவனாய் நீ மாற வேண்டும் என்று தேவன் விரும்புகின்றபடியினாலே அந்த விருப்பத்தோடு கூட உன்னை அழைத்து வந்தாரு. நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்து இருக்கிறது போல ஜெயம் கொள்கின்றவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்திலே. எவ்வளவு பெரிய வாக்கியம் பாத்துங்க. ஏசப்பா பக்கத்துல உட்கார்ந்தீங்கன்னா எப்படி இருக்கும்? கொஞ்சம் இமேஜினேஷன் பண்ணி பாருங்க. அது அந்த பாருங்களேன், ஒரு இளவரசனோடு கூட யார் உட்கார்ந்துருப்பாங்க? ஒருவேளை இப்படி மணவாளனோடு கூட மணவாட்டி. கொஞ்ச நேரம் அப்படியே ஒரே ஒரு நிமிஷம் அப்படியே கண்ணை மூடி, ஆண்டவரே உன் கூட ஒரு சிங்காசனத்துல நான் உட்கார்ந்தா அது எவ்வளவு அழகா இருக்கு ஆண்டவரே. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன். 16,000 பேர்களிலே சிறந்தவரோடு கூட நான் இணைந்து கொண்டிருக்கவும் நான் அமர்ந்து கொண்டிருக்கவும் தக்கதாக என்னை அழைத்து வந்த அந்த அன்பின் ஆண்டவர் என் மீது வைத்திருக்கிற கரிசனை என்னவோ, அவர் என் மீது வைத்திருக்கிற அன்பு என்னவோ, அந்த அன்பிலே இணைந்து கொள்ளத்தக்கதாக என்னை அழைத்திருக்கிற அழைப்பு என்னவோ. பாக்கியமான சேவையிலே பாதம் பணிந்து செய்திடுவேன். பாதம் பணிந்து செய்திடுவேன். ஆண்டவர் சொல்லுகின்றார், அல்லேலூயா, நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்றது போல ஜெயம் கொள்ளுகின்றவன் எவனோ எவளோ என்னுடன் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்கார்ந்திருப்பான்.
சார் உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். சபையே, கர்த்தர் உன்னோடு கூட பேசிக்கிறார். காதுள்ளவன் என்ன பண்ணும்? கேட்கணும். ஆண்டவரே, என்னை வாந்தி பண்ணி போடாதபடிக்கு என்னை வாழ வைக்கத்தக்கதாக எனக்கு உதவி செய்ய என் வாழ்க்கையில கடந்து வந்த நல்லவரே. பவுல் அப்போஸ்தலன் இதற்காக நிருபம் எழுதுகிறார். உன்னை வாழ வைக்கின்ற தெய்வம், நீ வழி தப்பி போக கூடாது என்பதை நினைத்தவர் அன்போடு கூட இணைத்துக் கொள்ளத்தக்கதாக கொலோசியருக்கு எழுதின நிருபத்திலே பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகின்றார், அவர்களுடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு அவர்கள் அன்பினால் இணைக்கப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை அறிந்து கொள்கிற உணர்வின் பூரணத்தின் நிச்சயத்தை உடைய எல்லா ஐஸ்வர்யத்திற்கும். ஆண்டவர் எதை விரும்புறாரு? நீ மாம்சத்துக்குரிய வாழ்க்கையில் மட்டும் ஐஸ்வர்யவான ஆகணும்னு விரும்பல. எல்லா ஐஸ்வர்யமும் உனக்கு இருக்கணும். சகல சம்பத்துக்களோடு கூட கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கணும். எப்படி ஆபிரகாமை கூட்டு வந்து சீமானாய் தேவன் நடத்தினாரோ அதே போல தேவன் நடத்த விரும்புறாரு. அல்லேலூயா. அதற்காகத்தான் தேவன் அழைப்பு கொடுக்கிறாங்க. அவர் அழகா சொல்றாருப்பா, அவர்களுடைய இருதயங்களை தேற்றப்பட்டு அவர்கள் அன்பினால் இணைக்கப்பட்டு பிதாவாகிய தேவனும் கிறிஸ்துவுக்கு உரிய ரகசியத்தை அறிந்து கொள்கிற உணர்வின் பூரண நிச்சயத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யத்திற்கும் உரியவர்கள் ஆக வேண்டும் என்று இப்படி ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. அதையே பவுல் அப்போஸ்தலனிடத்தில் நிருபமாய் ஆண்டவர் எழுத சொன்னார். நம்முடைய நிலையை தேவன் அறிந்திருக்கிறார். நம்ம ஒருவேளை தேவனுக்கு புறம்பாய் என்று நின்று கொண்டிருக்கலாம். சூழ்நிலைகள் நம்மை தேவனை விட்டு புறம்பாக்கி இருக்கலாம். ஆண்டவரோட சொல்லுவார், ஆண்டவரே என் நிலையை மாத்துங்க. ஆண்டவரே, நீ விரும்புகின்ற ஸ்தானத்தில் நான் பூரணப்படத்தக்கதாக ஒரு விசையா என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. ஆண்டவரோட சொல்ல ஒரு விஷயம் நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே என்னை பூரணப்படுத்துங்க. அந்த வசனம் அழகா சொல்லுது, அவருடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு அவர்கள் அன்பினால் இணைக்கப்படணும். அல்லேலூயா. தேற்றப்படணும். காயப்படுத்துவது சபை இல்ல. தேவ பிள்ளைகளே, நீங்க என்ன பண்றீங்க தெரியுமா? ஒருத்தர் காயப்படுத்துறீங்க. அவிசுவாசம் என்ற வார்த்தையை விதைக்கும் பொழுது அவர்கள் இருதயம் நொறுக்கப்படுகின்றது, உடைக்கப்படுகின்றார்கள். சபை காயப்படுத்துவதற்காக அல்ல, அன்பிலே தேற்றப்படுத்துவதற்காக தேவன் தெரிந்து கொண்டார். இங்க தேற்றப்படத்தக்கதான நான் பலவீனமா வரலாம். இயேசுவானவர் சபைக்குள்ள வர்றாரு. பல ஆண்டுகளா வேதனையோடு கூட கூனியா இருக்கிற ஒரு மகளை பார்க்கிறாரு. பார்த்து ஆண்டவர் விடுதலை கொடுத்துட்டு சொல்றாருமா, நீ கூனியா இருப்பதற்காக சபைக்கு வரல, நீ இதே நிலையில வாழறதுக்காக சபைக்கு வரல. உன் நிலையை மாற்றி உன்னை நிமிர்ந்து பார்க்க செய்வதற்காக சபைக்கு அழைத்து வந்தேன். அல்லேலூயா. நீ குனிஞ்ச வாழ்க்கை வாழ்ந்ததுதான் போதும். அவமானத்துல குனிஞ்ச நாட்கள் உண்டு. இன்னைக்கு ஐஸ்வர்ய சம்பந்தனாய் தேவன் உன்னை மாற்றி அநேகருக்கு முன்பாக உன் தலையை உயரச் செய்ய போகின்றார். அதற்காகத்தான் தேவன் அழைப்பு கொடுத்து அழைத்து வந்திருக்கிறாரு. அல்லேலூயா. அங்க ஆண்டவர் சொல்கிறாரு, அவருடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு அவர்கள் அன்பினாலே இணைக்கப்பட்டு கிறிஸ்துவுக்கும். எதையும் அறிஞ்சு கொள்ளணும், இங்க ரகசியத்தை அறிஞ்சு கொள்ளணும். வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்திட உன் வெளிச்சம் தந்தீரையா. சபையே, ஒன்னு பார்த்தா பேசுறாரு. அவருடைய இருதயங்களில் தேற்றப்பட்டு அவர்கள் அன்பிலே இணைக்கப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை அறிந்து கொள்கின்ற உணர்வின் பூரண நிச்சயத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யத்திற்கும் உரியவர்களாக ஆக வேண்டும் என்று இப்படி விரும்புகின்றேன். நீ இணைக்கப்படுவது மட்டும் இல்ல, எல்லாம் அப்படி தேவ சமூகத்துல தலைகளை தாழ்த்தி, நேரம் முடிஞ்சிடுச்சு, கண்களை மூடி ஆண்டவரோட ஒப்பு கொடுத்து சொல்ல, ஆண்டவரே நீ எங்களை இணைப்பதற்காக மட்டும் அல்ல ராஜா, எங்களை பூரணப்படுத்த அழைத்து வந்திருக்கிறீர். ஆண்டவரே, புதிய மகனாய் மகளாய் மாற எங்களை இதோ ஒரு விசையாய் தருணம் கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே,
நான் இதோ தகப்பனை லவோதிக்கா சபையை போல நான் தூரம் இருந்த நாட்கள் உண்டு என்று என்னை அணைத்துக் கொள்ளத்தக்கதாக என் அருகிலே வந்தவரே, என் அருகிலே வந்தவரே ஆண்டவர் சொல்றார், அவர்களுடைய இருதயங்கள் தேற்றப்பட ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் இருதயத்தை தேற்றுவார். ஒவ்வொரு நாளும் உயர்த்த போறாரு, அன்பிலே இணைக்க போறாரு. ஆண்டவரை தேடி வந்தபடியினால் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகின்றார். அன்பரே, கரத்துல வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறேன். இணைத்து விடுங்க ஆண்டவரே, இணைத்து விடுங்க. இந்த 21 நாட்களும் இயேசுவோடு கூட இணைத்து விடத்தக்கதாக எங்களை ஒரு விசையாய் தாழ்த்துகின்றோம். தரை மட்டுமாய் வந்த எல்லா பிள்ளைகளோடு கூட நீ இடைப்பட்டு இருப்பீரா ஆண்டவரே. அவர்களை பலப்படுத்துங்க, அவர்களை தொடர்ந்து நடத்துங்க. ஜெயம் கொள்கின்ற வாழ்க்கை வாழத்தக்கதாக ஆசீர்வதிங்க. சகல சம்பத்துக்களும் அவர்களுக்கு பெருகட்டும் ஆண்டவரே. அது ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் மாம்சத்துக்குரிய வாழ்க்கையிலும் நிறைவை கொடுக்கட்டும் ஆண்டவரே. மீட்பர் இரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபம் உங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே, என் ஆத்துமாவே, கர்த்தர் செய்த சகல உபகாரணங்களையும் மறவாதே. ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்னிய ஐக்கியமும் வழிநடத்தலும் துணையும் பாதுகாப்பும் சமாதானமும் இன்றும் இன்றும் சதா காலங்களிலும் நம்மோடும் அநேக பரிசுத்தவான்களோடு கூட இருப்பதாக. ஆமென். பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, சகோதரிங்க சகோதரிய கையும் சகோதரர்கள் சகோதரர் கையும் பிடிச்சு சொல்லுங்க, தேவனுடைய அன்பிலே இணைந்திடுங்க.